வணக்கம். ஒரு காத்து வாக்குல சின்ன தகவல சொல்லிட்டு போலான்னு தான் பார்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லா வீட்டுக்கு வந்தவுடனே, ஒரு உறவினர்களோ, ஒரு நண்பர்களோ நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கங்களேன். மொதல்ல என்ன பண்ணுவோம், "வாங்க உட்காருங்கன்னு" சொல்லுவோம் இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவோம் கேளுங்க, "டீ தண்ணி சாப்பிட்றீங்களான்னு?" கேட்போம். "டீ, காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லிட்டு என்ன குடுப்போம், நம்ம தண்ணி தான் குடுப்போம். தண்ணிய ஃபர்ஸ்ட் குடுப்போம். நம்ம தண்ணியும் குடிப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து மத்த எதையும் பேச ஆரம்பிப்போம். அப்புறம் காஃபி போடுறது, ஸ்வீட் குடுக்குறது, சாப்பாடு, உணவு இதெல்லாம் 2வது நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயமான விஷயமா இருக்கும். ஆனா முதல்ல என்ன பண்ணுவோம்னா, வீட்டுக்கு வந்தவங்கள வரவேற்று உட்கார வச்சு தண்ணி குடுப்போம். ஒரு செம்பு தண்ணி குடுப்போம், ஒரு கிளாஸ் தண்ணி குடுப்போம் இல்லையா? இந்த செம்பு தண்ணி ஏன் குடுக்குறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இந்த தண்ணீல நெறைய விஷயங்கள் வந்து முன்னோர்கள் வந்து வகுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா நம்ம வீட்டுக்கு வரவங்க வந்து எந்த மைண்ட் செட்ல வராங்கன்னு நமக்கு தெரியாது. நல்ல எண்ணத்துல வராங்களா? கெட்ட எண்ணத்தோட வராங்களா? எது சம்மந்தமா பேச போறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா வரவங்கள உபசரித்து உட்கார வச்சு பேசும்போது பல விஷயங்கள் நம்ம புலப்படும். அதுக்கு முன்னால தண்ணி ஏன் குடுக்குறாங்கன்னா, அவங்க மனசு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியாதனாலும், அந்த தண்ணிய குடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க குடிக்கும்போது அவங்க வயிறு குளிரும். தண்ணிக்கு வந்து குளிர்விக்கும் தன்மை வந்து எப்பவுமே அதிகம். அது வந்து என்ன செய்யும்னா, நம்ம தண்ணிய குடிக்கும்போது நம்மள அறியாமலே நம்ம மனச வந்து குளிர்விச்சிரும், வயித்தையும் குளிர்விச்சிரும். ஸோ பேச வந்தவங்க வந்து எந்த ஒரு ஹாட்டான டாபிக் கொண்டு வந்தாலும் அவங்க சாந்தரூபமா தான் பேசத் தொடங்குவாங்க. ஏன்னா வந்து தண்ணி வந்து முதல்ல திருப்பி அணைக்கிற மாரி எப்படி தீய வந்து தண்ணி அணைக்குதோ, அதே மாரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மாத்தக்கூடிய தன்மை அந்த தண்ணிக்கு இருக்கிறதுனால, நம்ம தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, பேச வேண்டிய விஷயங்களே மாறி சாஃப்ட்டா பேசுவோம். உதாரணத்துக்கு வந்து ரொம்ப ஹார்டா சில விஷயங்கள் பேச வேண்டிய விஷயத்த வந்து, கொஞ்சம் சாஃப்ட்டா பேச வேண்டிய விஷயமா ஒரு மாத்தக்கூடிய சில உதாரணத்துக்கு வந்து, "ஏன்பா நீ வந்து இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு நம்ம ஆவேசமா கேட்கறது வந்து, "ஏன்பா இப்படி பண்ண? பார்க்கலாம்ல?" அப்படிங்கிற மாரி இந்த மாடுலேஷன் வந்து மாறும். எப்படின்னா, இந்த மாரி தண்ணி குடிக்கும்போது, இந்த மாரி சூழ்நிலைகள் உருவாகும்னு சொல்றாங்க. அதனால தான் இங்க வந்து சொந்தக்காரங்களோ, நட்புகளோ வீட்டுக்கு வரும்போது, அந்த வரவேற்று உபசரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பாதி கோவம் வந்து குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த உபசரிப்புல. அதுதான் தமிழர் பண்பாடாகவும் இங்கே வந்து பார்க்கப்படுது. நம் முன்னோர்கள் வகுத்த விதியாகவும் பார்க்கப்படுது. ஸோ, அதனால தான் எந்த வீட்டுக்கு போனாலும், யார் எங்கே போனாலும் சரி, தண்ணி குடுத்து உபசரிப்பாங்க. தண்ணி குடுத்து உபசரித்தாலே பாதி உணர்வுகள் வந்து மேலோங்கும். அவங்க வச்சுக்கு மேல வச்சிருந்த ஒரு ஆப்போசிட் இமேஜ் கூட மறைஞ்சு, பாசிட்டிவான ஒரு இமேஜ் தான் உருவாகும். அந்த பாசிட்டிவான இமேஜ் உருவாகுறதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான், நம் முன்னோர்கள் வந்து அன்னைக்கே சொல்லி வச்சாங்க. நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்கு என்னைக்கும் எப்பவுமே தப்பாது. அது மட்டும் இப்போ தெரிஞ்சுங்க. தொடர்ந்து நம்ம இது சம்மந்தமான விஷயங்களும் பேசுவோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.